பசங்களா, இன்னைக்கு மார்க் ரூம்ல நாம என்ன கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி நாம கத்துக்க போறோம் வாங்க. சோ இங்க என்ன கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. 49x² minus 84xy plus 36y². சோ இத வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும் சரிங்களா? சோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 49x² minus 84xy plus 36y². சோ இப்போ ஒவ்வொரு டேர்மா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல இருந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் சரிங்களா? சோ 49x² எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? 7x² அப்படி நம்ம ரீரைட் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி 84 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும் -84xy. சோ அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம்? -2 into 7x into 6y இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா 36y² எப்படி ரீரைட் பண்ணலாம்? 6y² அப்படினு நாம ரீரைட் பண்ணலாம். சோ இந்த பார்ட்டை கவனிங்களேன். இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படினா a² minus 2ab plus b² இந்த ஃபார்மேட்ல இருக்கா? ஓகே. சோ a² minus 2ab plus b² அப்படினா அது எதுக்கு ஈக்குவல்? a minus b whole square க்கு ஈக்குவல். கரெக்ட்டா? சோ இப்போ இந்த இடத்துல எது வந்து a? a அப்படிங்கிறது வந்து 7x, b அப்படிங்கிறது 6y. கிளியரா? சோ இப்போ நாம இதை எப்படி ரீரைட் பண்ணலாம்? 7x minus 6y whole square அப்படி நம்ம எழுதிக்கலாமா? ஷார்ட்டா சரிங்களா? சோ இங்க டிகிரி 2 இருக்கு. நம்ம ரெண்டு ஃபேக்டர் பிரிச்சுக்கலாம். இத 7x minus 6y into 7x minus 6y. சோ இந்த மாதிரி ரெண்டு ஃபேக்டர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். சோ தட்ஸ் ஆல் கைஸ். Thank you.